ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் பண்றதுக்காக நான் டெய்லியுமே வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி சர்ச் பண்ணும்போது டெய்லி ஒரு வாட்டியாவது இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஊர்ல லாங்குவேஜால ப்ராப்ளம் ஆகுது, லாங்குவேஜ் தெரியல அப்படின்றதுனால ஒருத்தங்க இன்னொருத்தங்க கூட சண்டை போடுறாங்க, சண்டை உருவாகுது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் கண்டிப்பா பார்க்க முடியும். நான் பார்க்குறேன். அதனால நான் டெய்லியுமே யோசிப்பேன் இதை பத்தி ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதனால காஸ் ஆகுது, காஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட ப்ராப்ளம் ஒரு கிரிட்டிக்கலான கண்டென்ட்டா போயிடும். அதை நம்ம பண்ண முடியாது. நான் பழைய வீடியோஸ் சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கண்டென்ட் எடுத்து இங்க வீடியோ பண்ண முடியாது. ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை நான் வேற ஆங்கிள் பார்க்கலாம், வேற மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லாங்குவேஜ் எதுக்காக உருவாச்சு, லாங்குவேஜ் எதுக்கு கொண்டு வந்தாங்க, மனுஷனோட எவல்யூஷன்ல, ஹியூமனோட எவல்யூஷன்ல இந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு உதவி இருக்கு, இந்த லாங்குவேஜோட எவல்யூஷன் எப்படிலாம் உருவாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் படிச்சதை உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நீங்க கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாரும் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் உங்களுக்காக டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டெய்லியுமே சர்ச் பண்ணி டெய்லியுமே என் மூளையை கசக்கி புழிஞ்சு உங்களுக்காக கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய நாடுகளுக்கு நிறைய ஊர்களுக்கு அவங்களுக்கு சொந்தமான லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான இல்ல, ஆயிரக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம பேச முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பேரியராக தான் இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் பேரியராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது ஒரு நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் அதுவும் தெரியாம இருக்கிற சில பேர் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு சுத்துறாங்க. நான் சொல்றேன், நானும் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி தான் தோணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கிறப்போ நிறைய பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த எய்ம்ஸ்ன்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணாங்க. என்னன்னா அவங்க ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ், அவங்க தமிழ்நாட்டில் ஒர்க் பண்றோம் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்கள ஒர்க் பண்ண விடலை. வில்லேஜஸ் பீப்புள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரப்போ அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு, அவங்கள அட்டென்ட் பண்றதுக்காக இவங்களை டாக்டரை விட மாட்டாங்க. ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசுறாங்க. படிச்ச பசங்க எப்படி அந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தான் இங்க படிக்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் கத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸும் வந்தது கிடையாது. மேக்சிமம் தமிழ் பீப்புள் வெளியே எந்த ஊருக்கு போனாலும் தமிழை திணிக்க மாட்டாங்க. அதை நான் நம்புறேன். இதை நான் தமிழுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் தமிழை யாருமே திணிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் மற்ற ஸ்டேட்ல மற்ற கண்ட்ரீஸ்ல திணிக்கிறதுன்றது நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனோம்னா நீங்க ஜெர்மனி கத்துக்கிட்டு வச்சிருந்தீங்கன்னா ஜெர்மனி போறது ஈஸி, பிரெஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா பிரெஞ்சு போறது ஈஸி. பட் நீங்க இந்தியா வரணும்னா என்ன கத்துப்பீங்க? இந்தந்த லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அப்படி ஒரு இது பேரியர் மாதிரி செட் பண்ண முடியாது. அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு டிஃபெக்டா இல்ல பாசிட்டிவா, அது எப்படியும் எனக்கு சொல்ல தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மேக்சிமம் பீப்புள்ஸ் ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உண்மையான எனக்கு தெரியல. சில பேர் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்குன்னு நேஷனல் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த நிறைய லாங்குவேஜஸ் சேர்ந்து இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி.
இந்தியா ஹேஸ் நோ நேஷ்னல் லாங்குவேஜ். ஹிந்தியும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான். இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்படி பார்க்கும்போது இந்த லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். லாங்குவேஜோட எவல்யூஷன் வந்து ஹியூமன் எவல்யூஷன் கூடவே அப்படியே தொடர்ந்து வந்தது. அது எவல்யூஷன் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மனுஷன் வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. மனுஷனை மண்ணில் இருந்து படைச்சதுன்னு சொல்லுவாங்க, இல்லை சில பேர் சயின்டிஃபிக்காக சொல்கிறவங்க குரங்குலேருந்து உருவானது தான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலுமே குரங்குலேருந்து மனுஷனாக உருவானாலும் மனுஷங்களோட அந்த லைன் வந்து எப்படியும் ஜாயின் ஆகிடுது. ஸோ நான் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மனுஷங்க உருவானதுக்கு அப்புறமேட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட சவுண்டு, அந்த சவுண்டில் இப்படி அந்த உ ஆ இ அப்படி பேசும்போது அது அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அவங்க உண்டாக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஏஜஸில் கான்வர்சேஷன் உண்டாக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த சைகையில் பேசுகிறது. இப்போ தண்ணி வேணும், சாப்பிடணும், தூங்கணும், அதுக்கப்புறமேட்டு வலிக்குது, இந்த மாதிரிலாம் சைகையில் சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மிடில் ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எவல்யூஷன் ஆக நம்ம கிட்ட இருந்து வர சவுண்டை வேர்ட்ஸாக மாற்றினாங்க. இந்த வேர்ட்ஸை ஜாயின் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் ஆக்கி நம்ம பேசுறது, நம்ம சவுண்டை வேர்ட்ஸாக மாற்றி இந்த வேர்ட்ஸை சொன்னால் இது புரியும். சாப்பிடணும், தூங்கணும் தமிழில், ஈட்டிங், ஸ்பீக்கிங் இங்கிலீஷில், ஹிந்தி, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் அப்படியே ஒரு கண்ட்ரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை உருவாக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான லாங்குவேஜ்னு சொல்லிட்டு லாட்டின் சொல்லுவாங்க. மெசபொட்டேமியன் ரீஜியனில் வந்து சுமேரியன் சம்திங் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. தமிழும் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான லாங்குவேஜ் தான் லாட்டின், அதுக்கப்புறமேட்டு அரபிக், அப்புறம் ஈஜிப்டில் சைனீஸில் மேண்டரின், அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ரொம்ப பழமையான லாங்குவேஜஸ்லாம். இதில் தமிழும் ஒரு லாங்குவேஜ். இப்படி இருக்கிறப்போ லாங்குவேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் பேசுகிறதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுக்காக உருவாக்கின விஷயம். இதை வச்சு சண்டை போடணும் அப்படின்ட்டு நினைக்கிறதோ இல்லை தூண்டி விடுறதோ கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கல்ச்சருக்காகவும் லாங்குவேஜுக்காகவும் சண்டை போடாதீங்க, அடிச்சுக்காதீங்க. ஏன்னா இதிலிருந்து நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறதில்ல. இதனால் மற்றவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணவும் தேவையில்லை. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு எஜுகேஷன் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பி யுனைடெட், அப்போ தான் லைஃப்பில் க்ரோத் ஆக முடியும். இதை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். யாராச்சும் நான் பேசுனதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி அது தப்பாக இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு நார்மலாக ஒரு நார்மல் உரையாடலாக பண்ணலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேஷ்.